குமரா தேவா குரவர் மணம்பாள் பாபா குறிஞ்சி நாடா திருவாளா சிவசக்தி மஹிந்தா ஒரு நாள் மரபாதார் உண்மை அன்பில் ஒளி வீசி களியாட்டமாடும் தோழா பெருவாழ்வு தந்தரலும் ஈசா நேசா வள்ளியனை கண்பாறை தனிகை வாசா கற்றவரிடத்திலும் என்னை மகளாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரும் புகழும் எடுப்பதற்கு காரணமாயிருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நாம் பணியை தொடரலாமே. காட்சிகள் எல்லாம் வேற மாதிரி அமைச்சு ஆமாம் 12 மணி வர என்னைய ஒரு 2 மணிக்கு வர வச்சு நாரதர் வர சமயத்துக்கு கதை காட்சியல் இப்போ வந்து இந்த நாடகத்துக்கு நான் தான் ராஜபார்ட்டு மாதிரி. ஏன்னா நான் தானே கடைசியாக வந்திருக்கேன், அதனால் நான் தான் இன்னைக்கு ராஜபார்ட்டு மாதிரி. அதுலேயும் ரொம்ப அழகாக, அதாவது அரங்கேற்றம் என்பதை தவிர்த்து, அரங்கேற்றம்னா எல்லாருக்கும் ஒரு பதஷ்டம் இருக்கும், ஆனால் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது அரங்கேற்ற நாடகமாப்பா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அழகாக சிறப்பாக நடித்த அருமை அண்ணார் சின்னத்தம்பி அண்ணார் அவர்களுக்கு நன்றி நன்றி. புதுசாக வேற பேரை வேற மாற்றி வச்சுருக்காங்க. என்ன பேர்? சிந்தனை செல்வனா? சிந்தனை செல்வன் அப்படிங்கிற பேர் மாற்றி வச்சுருக்காங்க. ஆமாம், அதனால் அந்த முருகப்பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறமா எப்ப 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 இல்லை கொடுங்க, சரி பரவாயில்ல கொடுங்க. ஏன்னா அதே பாடல் காட்சியில தான் வரும். அன்னை பாடின பாடல் காட்சியில பிட்டுக்கு மண் சுமந்து பெரம்படி பட்ட உன்னை அப்படின்னு ஒரு பாடல் மாதிரி பாடினாங்களே, கவனிச்சிங்களா? அதே பாடல் தான் வரும். ஏன்னா அது பிட்டுக்கு மண் சுமந்த படலம்ங்கிறது பேர் இந்த திருவிளையாடல்ல. அது ஏன் பிட்டுக்கு மண் சுமந்து அப்படின்னா, சிவபெருமானே பிட்டுக்காக மண் சுமந்தாரம் இந்த பூலோகத்துக்கு வந்து. ஏன் மண் சுமக்கணும் அப்படின்னா, அரிவர்தன பாண்டியன் வைகை நதி பெருக்கெடுத்து வருதுப்பா, அதுக்காக அணைய கட்டணும், வீட்டுக்கு ஒரு ஆள் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறார். ஏன் வைகை நதி பெருக்கெடுத்து வரணும் அப்படின்னா, மாணிக்க வாசகரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக. என்ன காரணம் மாணிக்க வாசகரை காப்பாற்றணும்? என்ன காரணம்? அவர் என்ன தவறு செய்தார் அப்படின்னா, பாருங்க, குதிரை வாங்கிட்டு வான்னு சொல்றதுக்காக பொற்காசுகளை கொடுத்து அனுப்பிட்டார். அனுப்பின உடனே வந்து என்ன பண்ணாரு, வந்த வழியில பார்த்தாரு, குருந்த மரம் அடித்து அடியில படுத்திருக்கும் பொழுது என்ன கிடைத்தது? முக்தி கிடைத்தது. சிவபெருமான் வந்து போதித்தார். என்ன பண்ணார்? ஆவுடையார் கோவிலை கட்டிவிட்டார். திருப்பரந்துரை என்று சொல்லக்கூடிய இடத்துல கோவிலை கட்டிவிட்டார். கோவிலை கட்டின காசுக்கு மன்னர் சும்மா விட்டுருவார? ஏண்டா, கோவிலை கட்டுறான் தான் உன் காசுல நீ கோவில் கட்டணும், நான் கொடுத்து விட்ட காசுல நீ கோவில் கட்டலாமா? அது தவறு இல்லையா? அப்படிங்கிறதுக்காக தண்டனை கொடுக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணாரு, வைகை ஆற்றங்கரையிலே போடக்கூடிய மணல்ல, சுடு மணல்ல படுக்க வச்சுட்டார் பெரும் உடம்போட. எப்படி சுடும்? அப்ப பார்த்தார் சிவபெருமான், என்னடா அது நம்மளுடைய பக்தனுக்கு இப்படி ஒரு இன்னலா? அப்ப பக்தனை காப்பாற்றணுமா இல்லையா? அதனால வைகை நதியை பெருக்கெடுக்க வைத்தார் சிவபெருமான். பெருக்கெடுக்க வைத்த காரணத்தினால பாண்டிய மன்னன் பார்த்தாரப்பா, அணை பெருக்கெடுத்துச்சுன்னா நம்ம ஊருக்குள்ள வந்துடும், ஊரெல்லாம் அழிச்சிடும், அதனால அணையே கட்டணும், வீட்டுக்கு ஒரு ஆள் வாங்கன்னு ஆச்சு. வீட்டுக்கு ஒரு ஆள் ஆண்மகன் வந்தாச்சு. ஆனா வந்தின்னு ஒரு மூதாட்டி அன்றாட புட்டு செஞ்சு அதை கொண்டு வியாபாரம் பண்ணி அதுல வரக்கூடிய வருமானத்தை வச்சு பிழைப்பை ஓட்டக்கூடிய ஒரு வயதான அம்மா. அந்த அம்மா வீட்டுல இருந்து வர்றதுக்கு ஆளு கிடையாது. அப்ப சிவபெருமானு என்ன பண்ணாரா, வயோதிகன் கூட கீழே இறங்கி வந்துட்டார், சாதாரண மனிதன் மாதிரி இறங்கி கீழே வந்து என்ன பண்ணாரா, அம்மா உங்களுக்காக நான் அணை அடைக்கிறதுக்கு போறேன், ஆனா சாப்பிடறதுக்கு எனக்கு ஒரு புட்டு வேணும் அப்படிங்கிற. நீ அணை அடைக்கிறதுக்கு எனக்காக போனேன்னா உனக்கு நான் சாப்பிடறதுக்காக ஒரு புட்டு தரேன் அப்படிங்கிறாரு. சரி போறாரு. போனவர் வேலை பார்க்கணுமா
இல்லையா? வேலை பார்க்கல. என்ன பண்ணாரு? அந்த சாந்த சட்டின்னு சொல்லுவாங்கல்ல, அப்ப உள்ள காலகட்டத்தில் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. அதை என்ன பண்ணாரு? அணையில வச்சுட்டு தலையை வச்சு அதுல படுத்துட்டார். மன்னர் வர்றாரு, வேலையெல்லாம் சரியா நடக்குதான்னு பாக்குறதுக்கு. வந்தா எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இவர் மட்டும் ரொம்ப பகுமானமா படுத்திருக்கிறார். பார்த்த உடனே மன்னருக்கு கோபம் வந்துருச்சு. எல்லாரும் கடுமையா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அணை பெருக்கெடுத்து வரும்போது இப்ப போய் வேலை பார்க்காம அப்படி நடிச்சு படுத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு என்ன பண்ணாராம்? பிரம்பை எடுத்து ஓங்கி முதுகலை அடிக்க, அன்று அடித்த அடி என்ன ஆனிச்சா? இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிகளுடைய முதுகலையும் அடி விழுந்துதான். அதனாலதான் பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படி பட்ட உன்னை அப்படின்னு இந்த பாடல் காட்சியில வரும். யாருக்காக? அந்த வண்டிங்கிற கிழவிக்காக அடிபட்டாராம் சிவபெருமான். அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் கூட அவரை சந்திச்சு பேசும்பொழுது இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்படி பேசுவாருன்றது தெரியல. வாத்தியார் வேற, அந்த மாதிரி வாத்தியார் வேற. ஆமா, சும்மாவே நம்ம கிட்ட வம்புடுப்பாரு. இல்லை வேற சிசிய பிள்ளைகிட்ட என்ன சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாருன்னு தெரியல. பாப்பா சந்திக்கும் போது சந்திப்போம். முருகப்பெருமான வணங்கணுமா இல்லையா? திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, உத்தனி மணி மீது எதிரொலிக்கும். திருப்பரம் குன்றத்தில் நீ சிரித்தாள் முருகா, உத்தனி மணி மீது எதிரொலிக்கும். நன்றி 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 நன்றி. எடுத்த வணக்கம். என்ன இந்த அக்கா அதுங்காட்டி கடையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிருச்சு வீட்டுக்கு. நாடகமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சிருச்சோம் அந்த அக்கா. சரி, ஆமாம். அந்த கந்தனை பணிந்த காரியத்தை துவங்கினாலும் காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூய
செய்யவளை இச்செய்யவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? எத்தனை ரசிகர்கள் இருந்தாலும் நம்ம நடிச்சிடலாம், பேர் வாங்கிடலாம், தப்பு கிடையாது. இப்படி ஒரு நடிகன் முன்னால் உட்காந்துருந்தாலும் காலு ஆட்டம் கொள்ளுது அப்படியே. அது வேற யாரும் பரவாயில்ல. நம்மளோட ஒரு மூத்த தொழிலாளி பெரிய ஜாம்பவான் அவர் வந்து நம்ம முன்னால் வந்து உட்காந்துருக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரி பதஷ்டமாக இருக்குது. எங்கள் அப்பேன் எம்பி விஸ்வநாதன் அப்பேன் இப்படி முன்னால் வந்து உட்காந்துருந்தா எப்படி நடிக்கிறது, எப்படி நடிக்கிறதுன்னு கேட்குறேன். செல்லாத்தா என்னப்பா 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 ஆமாம் அது அரசரடி அப்படிங்கிற ஒரு ஊர் உருவாகிறதுக்காரன். அதெல்லாம் சரியா கொண்டாந்து இணைச்சிருக்கேன் பாருங்க. ஆமா சும்மாவா அப்பா முன்னால உட்காந்துருக்காருங்கிறதுக்காக எப்படி ஒரு கதையை சொன்னேன் பார்த்தீங்களாப்பா. நன்றி. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா வந்து உன்னை காணாதா கண்ணாத்தா உன்னை காணாதா இந்த ஜென்மம் எடுத்து பையன் என்று சொல்லி நீராத்தா இந்த ஜென்மம் எடுத்து இந்த பையன் என்று சொல்ல நீராத்தா மாறியாத்தா எங்கள் சிந்தையில் வந்து அரவிடாடி
தான் கை தட்டினீங்களா இல்லை நான் சொல்கிறேங்கிறதுக்காக கை தட்டிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களா? நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்தா நல்லா தான் கை தட்டினீங்களா? நல்லா இருக்கா அப்பு? நல்லா இருக்கா அப்பு? அப்படி கை தட்டினா தானே தெரியும். அது சரி. ஏன்னா கை தட்டுறதுலையுமே 2 வகை இருக்கு. ஒன்று ரசிச்சு கை தட்டுற விதம்னு ஒன்று இருக்கு. இன்னொன்று என்னன்னா போதும் போதும் நீ பாடினதெல்லாம் போதும் அப்படின்னு நல்ல விதமாக கை தட்டி உள்ள அனுப்பி வைக்கிற வேலைன்னு இருக்கு. அது தப்புலாம் இல்லையா? ரசிச்சுலாம் கை தட்டி நன்றி 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 வணக்கம். நான் கூட நினைச்சிட்டேன் அண்ணன் சின்ன தம்பி எனக்கு மட்டும் தான் அன்பளிப்பு பொன்னாடையெல்லாம் போத்தி கை தட்டுவா அவ்வளோ இருக்கு, நம்மளெல்லாம் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சேன். நான் அந்த மாதிரிலாம் இல்லை. ஆமா நல்லா ரசிக்கிறாங்க. அதுலேயும் இதில் மிகப்பெரிய ஒரு பாராட்டு யாருக்கு சொல்லணும்னா அன்னைக்கு தான் சொல்லணும். முதல்ல ரொம்ப ஒரு மாதிரி அவர் பதஷ்டமா இருக்கிற அரங்கேற்ற நாயகன் அவங்க அதுக்கு மேல ஒரு மாதிரி பதஷ்டமா உள்ள வந்து ஒரு அவங்கள தான் முதல் சாந்தப்படுத்தணும் போல இருக்கு. ஆமாம், ஒன்றும் பயப்பட வேணாம். இனிமேல் எல்லாமே நடப்பது எல்லாமே நன்மைக்காகவே நடக்கட்டும். இந்த முத்துமாரியம்மனுடைய அருளால் இனிமேலாவது நல்ல பேரோடும் புகழோடும் இருக்கணும் அப்படிங்கிறது வாழ்த்தக்கூடிய வயசெல்லாம் கிடையாது. ரொம்ப சின்ன பிள்ளை இருந்தாலும் போட்டிருக்க வேஷம் அரிதாரம் அதன்படி வாழ்த்துறேன். இனிமேலாவது அண்ணனுடைய வாழ்க்கை மென்மேலும் வளரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. நான் தனிப்பட்ட முறையில் வணங்கக்கூடிய என்னுடைய ஈசனுடைய அருளால் சொல்கிறேன். நல்லா இருப்பாங்க. நன்றி நன்றி நன்றி. அதுலேயும் இந்த அரங்கேற்றத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய அருமை என்னார் சின்னத்தம்பி குடும்பத்தார் அவர்களுக்கு எனது குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றி நன்றி. வணக்கம். சிந்தனை செல்வன். இன்னிலேருந்து பேர் வச்சாச்சு. சிந்தனை செல்வன் அவர்களுக்கு அவர்களின் குடும்பத்திற்கு சார் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ஆமாம், இப்போ மனசுக்குள்ள ஒருத்தரை நினச்சிருக்கேங்க. அது யாருங்க? அது காதலிக்கிறேன் ஆரம்பிச்சிட்டீங்களா? ஆமா, அதத்தானே இவ்வளவு நாளா காதலிச்சவங்களே திரும்ப திரும்ப காதலிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு தான் உண்மையில ஒரு புதுமையான ஒரு புதுமையான நாள் கிடைச்சிருக்கு. ஒரு புதுமையான நாளை காதலிக்கிறேன். என்ன அன்னைக்கு கொஞ்சமா வெக்கம் வருது. வெக்கமா இல்ல பொறாமையா என்னன்னு தெரியலையே. ஆமா, துபாக்கூரு அண்ணி சும்மா நடிப்பு தான். நீங்க வாடகை தவற நினைச்சுக்காதீங்க. ஆமா, காதலிக்கிறேன் என்னது நம்ம புருஷனே என்ன அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஆமா, புதுசா ஒருத்தரை காதலிக்கிறேன். ஏங்க யாருங்க இது? சொன்னா தான யாரை காதலிக்கிறேன் தெரியுமா? அன்றாட தெய்வமாக வணங்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான். அவரை தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா, அவரை எப்போ வருவாரு நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இப்பதான் இங்க நின்னாரு. சரி, அதுக்கப்புறம் எனக்கு அப்பா வந்து நின்னாரு. இப்ப என்னடா எனக்கு ஜோடியா வந்து நிக்கிறாரு. ஏன்னா மென்மேலும் வளர்ச்சி தான் ஒன்னும். இந்த வளர்ச்சி இன்னும் மென்மேலும் அப்படி சொல்லணும். பன்முக கலைஞர் ஆகிட்டாரு எங்க அண்ணன். அதனால இன்னைக்கு அவரை காதலிக்கிறேன், கல்யாணமும் பண்ணிக்க போறேன். என்னுடைய திருமணம் எப்படி நடக்க போகுது அப்படிங்கறத சொல்லவா? சொல்லுங்க. ஒரு நாள் முனி மறவாத இனிதான வரம் வேண்டும். ஒரு வாழ் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழியோடு இமைப்போரே விலகாத நிலை வேண்டும். இணையாளும் எஜமானி, இணையாளும் எஜமானி. ஒரு நாடு முனை வரவாத இனிதான வரம் வேண்டும். உறவாயும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும்.
நன்றி 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 நன்றி. ஆத்தாடி என் தங்கம் கை தட்டிருச்சு. எங்கள் அப்பா என்ன வேற யாரு? ஆமாம், அவரெல்லாம் கை தட்டுறாருன்னா மிகப்பெரிய விஷயம் இல்லையா? ஆமாம், நன்றி 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 கிடந்த வணக்கம். இப்படியெல்லாம் அந்த முருகப்பெருமான மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கேன். இப்படியெல்லாம் நினச்சிக்கிறது என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் மட்டும்தான் அவரை காதலிக்கிறேன்னு தவிர அவர் என்னைய காதலிக்கிறாரா என்ன அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. இது ஒரு வகையான ஒருதலை காதல். இது எப்போ இருதலை காதலா மாறும்னே தெரியல. நீங்களாம் நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட காதல் என்னுடைய காதல் கிடையவே கிடையாது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதலே அல்ல. அதையும் தாண்டி தெய்வீகமான காதல் என்னுடைய காதல். இந்த தெய்வீகமான காதல் எப்பேற்பட்ட காதல் அப்படிங்கறத எடுத்து சொல்றேன். சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. முட்டுவிரிந்த மலரிலே கண்டு மூழ்கிட கண்டேனே, மூங்கிலே காத்து வந்து மோதிட கண்டேனே. சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே, செவ்வானம் கடலிலே கலந்திட கண்டேனே.
சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே வாகனம் கடலினிலே கலந்திட கண்டே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே முட்டு விரிந்த மலரினிலே கண்டு மூழ்கிட கண்டேனே மூங்கிலே காற்று வந்து மூடிட கண்டேனே சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே வானம் கடலினிலே கலந்திட கண்டேனே. அப்படி அமையணும் பக்கம் மேடம். நன்றி 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 கிடைத்த வணக்கம். அருமையான பக்கம் மேடம். ஒரு நாடகம் நல்லா சிறப்பாக அமையணும் அப்படின்னாலே பக்கம் மேளம் தான் ரொம்ப முக்கியம். பக்கம் மேளம் நல்லா இருந்தால் தானே நாடகம் நல்லா சிறப்பாக அமையும். ரொம்ப 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 நன்றி. ரொம்ப அப்படி நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அண்ணே அண்ணே இவ்வளோ கோவம் போகிறீங்க, இவ்வளோ கோவம். பக்கம் மேலே மட்டும் நல்லா அமைஞ்சிட்டா போதுமா? பத்தாதுல்ல, அதுக்கு தகுந்தார் போல ஒளிபெருக்கி வரணுமா இல்லையா? அருமையான ஒளிபெருக்கி பூமகள் பூமகள் ஒளிபெருக்கி அருமையான ஒளிபெருக்கி. ஒளிபெருக்கி எப்படி இருக்குங்கிறது பிரச்சனை கிடையாது, அதில் இருந்து செயல்படுத்துறதான் விஷயமே. ஒளிபெருக்கி யாருடைய ஒளிபெருக்கி வேணாலும் இருக்கலாம், அங்கே உட்காந்து செயல்படுத்துறதான் விஷயமே. அருமையான ஒளிபெருக்கி. ஆனால் என்ன ஆளை பார்த்தா தான் வில்லன் மாதிரி உட்காந்துருக்கே, பார்க்கவே பயமாக இருக்குது. கொஞ்சம் ஏதாவது சேவிங் பண்ணிட்டு உட்காரது இல்லையானே ஏனே? ஆமாம், பூமகள் ஒளிபெருக்கி. அந்த ஒளிபெருக்கிக்கும் அதில் பணிபுரியும் அருமை அன்னார் அவர்களுக்கு எனது சார்பாகம், நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி 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 கிடந்த வணக்கம். அருமையான ஒளிபெருக்கி. ஆனால் ஒளிபெருக்கி நடந்தா போதுமா? பார்க்குற மக்கள் நம்மளை பார்த்து ரசிக்கணும். அவங்க ரசிச்சா தானே. ஏ அப்பத்தா எங்கே போகிற அப்பத்தா? ஏ அப்பத்தா ஏத்தா என்ன என்னாச்சு? எங்கே பார்த்தா போறீங்க? போயிட்டு வரீங்களா? சரி போயிட்டு சீக்கிரம் வாங்க. போகிறத பார்த்தா போயிட்டு வர மாதிரி தெரியலையே, வீட்டுக்கு கிளம்புற மாதிரில இருக்குது. சரி போகிறதுக்கு போங்க, இருக்கிறவங்க இருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இருக்கிறவங்களாவது விடிகிற வரைக்கும் இருந்து ரசிச்சுட்டு முடிச்சதுக்கப்புறம் போங்க. ஆமாம், அருமையான ரசிகர்கள், நல்ல ஒளிபெருக்கி, நல்ல பக்கமெல்லாம். அதுக்கெல்லாம் தகுந்தார் விதத்தில் நல்ல முறைகளை நடிகர்களை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காங்க. மேடம் அமைப்பு யார்? அண்ணங்கண்ணா சின்ன தம்பி அண்ணா, அருமை அண்ணார் சின்ன தம்பி அண்ணா அவர்கள் இந்த நாடகத்தை சிறப்பாக அமைச்சிருக்காங்க. அருமை அண்ணார் அவர்களுக்கு எங்கள் கலைக்குழுவின் சார்பாக நன்றி 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 கிடந்த வணக்கம். காலையில் சம்பளம் கிடைக்குமா என்னன்னு தான் ஒரு சந்தேகமாக இருக்குது, என்னன்னு தெரியலை. கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், எல்லாமே நல்லா சிறப்பாக அமைஞ்சிருக்குப்பா, மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கு. எல்லாம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. நம்மத்திலே முருகப்பெருமான் விரைவில் வரணும், என்னை திருமணம் பண்ணிக்கணும். அந்த திருமணம் இந்த இடத்துல எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத உங்ககிட்ட சொல்ல போகிறேன். சீனு 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 காத்து பக்கம் வர வர உருவது நாடு, புது புது வரிகளை பாட்டு அது படிக்குது பருவத்து பாட்டு. சீனு 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 காத்து
சாட்சி மாமாவே புதுமண